உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படியோ 5 நிமிஷத்தில் உன் ஃப்ரெண்டு வரலாம் வச்சுக்கியேன், நீ காலி. அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக சொல்கிறேன் கேளு. பெரிய கைன்னு ஒருத்தர், அவர் என்னை விட பெரிய கை. அவராண்டு சரக்கு கைமாவத்தி விட்டு காசாக்குனா அதை என்கிட்ட வேலை பார்த்த விக்கின்ற ஒரு நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு. அதை இந்த நாய் துறந்துட்டு போச்சு, ஆனால் தப்பி விட்டுருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி குறிப்பாத்து 4 புல்லட்டு சுட்டோம், ஒன்று தான் ரீச் ஆச்சு. அதில் அந்த நாய் செத்து போச்சு. இப்போ அது முக்கியம் இல்லை, அவன் வச்சிருந்த பேக்கில் தான் பெரிய கை கொடுக்க வேண்டிய பணம் இருந்தது. அந்த பணம் இப்போ உன் ஃப்ரெண்டாண்ட இருக்கு. அது மட்டும் பெரிய கைக்கு சொன்ன டைம் போய் சேரல வச்சுக்க, நான் காலி. அதுக்கு முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்டும் காலி. போட்டு நினச்சேன். பேகுங்க பத்திரமா தான் இருக்கு. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவனை விட்டுருங்க, பேகை கொடுத்துட்றேன். அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்குதுல்ல, அப்படிலாம் விட்டுற முடியாது. பேக் கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு போ. அதான் நான் வந்துட்டேன்ல, அந்த பேக்கு நான் பொறுப்பு. அவனை விட்டுருங்க. என் பணத்தை எடுத்து வச்சுக்கின்னு எனக்கே ஆர்டர் போடுறியா? போட்டுரு. ஓடு. அவனையும் போடு, என்னையும் போடு. எங்களை போட்டா உன் பணம் வந்துருமா? 10 பைசா தராது, மொத்தமும் நக்கிட்டு போயிடும். அப்புறம் எங்கள் கிட்னி விற்று தான் நீ பழைக்கணும். ஆல்ரெடி ஹைவேல ஒருத்த செத்து போயிட்டான், அவனால் உனக்கு ஒரு யூஸும் இல்லை. இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா காசு என் கையில். ஏய், இப்போ சொல்லு, பேக் இங்கே இருக்கு. பேக் N4 பார்க்கிங்கில் இருக்குது. என் கூட யாராவது வந்தால் பேக் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். சொல்லுண்ணா. எங்கே இருக்கு? ராயபுரம்ண்ணா. பேக் கிடைச்சோன்னா போட்டுரு. ஓகே? ம், ஓகேண்ணா. அப்பயே பேக் எடுத்து வந்தால் அண்ணன் விட்டுருப்பார்ல, தேவையில்லாமல் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. கொடுத்துருக்கலாம் தான், ஆனால் நம்ம இப்படி ஜாலியாக பேசின்னு போயிருக்க முடியாதுல்ல. ஜாலியே
ஆமாம், உங்கள் அண்ணன் கூட நீ எவ்வளோ நாளாக இருக்க? ஏன் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தர போறியா என்ன? வேலையா உனக்கா? கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சா நீ ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாமல் என் கூட ட்ராவல் பண்ணுற? இதில் உனக்கு புது வேலை வேறு, அதுவும் ஐடி கம்பெனியில். ஏய் என்ன நக்கலா? ஆனால் இந்த பேக் கிடைக்கலாம் உங்கள் அண்ணன் உன்னையே போட்டுருவார்ல? உனக்கு என்னமோ இன்னைக்கு 7 நினைக்கிறேன். ஆமாம் தானே, இந்த காசுக்காக தானே கூட அந்த 2 பேரையும் போட்டான். இப்போ இது கிடைக்கலாம் உன்னையும் போட மாட்டான், என்ன நிச்சயம்? ஏய் கம்முன்னு வரியா? என்ன ட்விஸ்ட் பண்ணுறியா? அவனுங்க 2 பேரும் பேக்கை திருணுவனுங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த 4 கோடி என் கண்ட்ரோலு, அது வரைக்கும் நீங்களே என் கண்ட்ரோலு. அதில் பாதியை கொடுத்துட்றேன். ம், 2 பேரும் எஸ் ஆகிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவ்வளோ பணத்தை நீ பார்க்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்? நீ ஊன்னு சொன்னா 2 பேருமே செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்கிற? ஆமால, சரியான மூலகாரையா நீ. என்னமா யோசிக்கிற? அப்புறம் என்ன, ஓகே தானே? ஆனால் உனக்கு ஏன் ஐடியா தெரியாத? பணத்தை நீ காட்டினதும் உன்னை போட்டு மொத்த பணத்தையும் அடிச்சு போதாண்டா ஏன் பிளானு. நீ என்ன கொடுக்குறது? எங்களுக்கு உனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நாங்கள் தப்பான வேலை தான் செய்கிறோம், ஆனால் வேலை கொடுத்து உனக்கு விசுவாசமாக இருப்போம். உன்னை மாதிரி எச்ச இல்லைண்ணா. அப்படி இல்லை, நான் என்ன மூடிட்டு ஓட்டு. ஒத்த அவன் பாடி கூட நான் பார்க்கக்கூடாது. சாவுகிறாக்கி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுடா. ஏய் ம் யாரா? குட் ஈவினிங் ரவி சார். என்கிட்ட சரக்கு வாங்கினாலும் வாங்கினீங்க, என் போனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்க. இருக்கட்டும். அப்படி இல்லைண்ணே, நம்மகிட்ட இருந்த பையன் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன ரவி, ஃபர்ஸ்ட் டைமாக வீடு தேடி வந்திருக்கிறேன், உள்ளே வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அண்ணே சாரிண்ணே, வாண்ணே. நான் கூட நினச்சேன் ரவி, சில்லற காசெல்லாம் டான்டான்னு வந்துடுச்சே, அதை நம்பித்தானே பல்காக ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறோம். பெரிய அமௌண்ட்டு வேறு, என்னடா இன்னும் வரலையேன்னு. ஒருவேளை கேஷ் ஆன் டெலிவரி பண்ணியிருக்கணுமோ? அப்படி இல்லைண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை. அண்ணே அமௌண்ட் அடிண்ணே, அதற்கு தான் பையன் போயிருக்கான். ஓ, இந்நேரம் போயிருப்பான்ல. ரீசார்ஜ் பண்ண போடு. இதோ போகிறேண்ணே, ஸ்பீக்கரில் போகிறேண்ணே. சொல்லுண்ணா. பேக் வாங்கிட்டியா? கண்ணு முன்னால தானே இருக்கு. ஓகே, சரியாக கண்ணி பார்த்து சீக்கிரம் விடுவோம். பெரிய வெயிட்டிங். இன்னும் 1 ஹவரில் அங்கே இருப்பாண்ணா. சீக்கிரம். ஓகே தானே ரவி, நீ ஃபோனில் பேசு, வீடியோவில் பேசு, யார் கூட வேணாலும் பேசு. ஆனால் கண்ணில் காசை பார்க்குற வரைக்கும் நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நான் அதை நம்ப மாட்டேன்.
அது உனக்கே நல்லா தெரியுமே. அண்ணே அது இல்லைண்ணே. பயப்படுறியா ரவி? பயப்படாத, உட்காரு. ஆமாம் மனோ, ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருக்குது? அது ஒன்றும் இல்லை, இன்னையோட உன் ஆயுள் முடியுதாமே. டேய் யா, நான் கூட நினச்சேன் மச்சான், இவன் எப்பறம் மாட்டினான்னு. இப்போ தானே தெரியுது. ஏண்டா அங்கே அந்த ஓட்டம் ஓடன ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ ஓடின ஓட்டத்துக்கு நான் தாளாந்து போய் மசாஜ் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சேன். சாகசம் பழையத்துலாம் வச்சு எடுத்துன்னு வர. பாடு ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து வீட்டு அட்வான்ஸ் கூட நான் திரும்ப வாங்கல. பரவாயில்ல, நான் எங்கேயாவது போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே உன் கூட நினச்சிக்கேன், தாய்லாந்துக்கு ஆவியாதரா போகணும். என்னை எங்கேயாவது விட்டுரு, நான் போய்க்கிறேன். காசு ஒரு 100 வச்சிருக்கா? டேய் மயிரே, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? எப்படி? உன்ன தானே கேட்குறேன், எப்படா சால்வ் ஆச்சு? சொல்கிறேன்.